அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, 2026 வருமா 27 வருமா இல்லை வரத்துக்கே வாய்ப்பு இல்லையா, இந்த மாதிரி பண்ணாக்கா நிறைய கொஷின் பண்ணாக்கா எல்லாருடைய மனசிலும் இருக்குது. அதுக்கான பண்ணாக்கா ஒரு வீடியோ தான் பண்ண இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் நம்ம காத்துட்ருந்தோம். காத்துட்ருந்ததுக்கப்புறமா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் போட்டாங்க, சிவி லிஸ்ட்டும் போட்டாங்க. நம்மளுடைய பேர் சிவி லிஸ்ட்டில் இல்லை. அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம். திரும்பவும் அதே தப்பை தான் பண்ண போகிறோம். ஏன் சார் நான்லாம் போஸ்டிங்கே வாங்க மாட்டேனா சார் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. அதாவது ஒரு எக்ஸாம் அப்படின்றது பண்ணாக்கா ஒரு தவம் அது. ஏன்னா பிஜிடிஆர்பி அப்படின்னா பண்ணாக்கா சிலபஸ் ஹெவியாக இருக்குது. இப்போ கூட நம்ம பண்ணாக்கா அந்த உங்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது உங்களுடைய மேஜருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேபி நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னாவே இருக்கும். உங்களுடைய சப்ஜெக்ட்டுன்னு பண்ணாக்கா பார்ட் ஏ ரிசல்ட் இருக்கும், பார்ட் பி ரிசல்ட் தனித்தனியாக இருக்கும். அப்போ பார்ட் பியோடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜருக்கு குறைஞ்சது பண்ணாக்கா ஒரு 70% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வில் பாஸே ஆகலை. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பண்ணால் கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஈவன் பண்ண இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர். அப்போது அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்குறோமே தவிர, அதுக்காக நம்ம பண்ணாக்கா படிக்கிறோமா அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. சரிங்களா? அப்போது அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தால் மட்டும் போதாது, இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சார் எப்போ எக்ஸாம் வரும்னே தெரில, இப்போ இருந்தே படித்தா எப்படி சார் அப்படின்னா, டிஆர்பி அப்படின்றது இட் இஸ் எ லாங் ப்ராசஸ். உங்களுடைய டார்கெட் பண்ணாக்கா வெறும் பிஜிடிஆர்பி மட்டும்தான் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எதுவும் வேஸ்ட்டெல்லாம் போகாது. 1க்கு 4 முறை 5 முறை படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டாப் ரேங்க்லேயே வந்துடலாம். அதுதான் என்னுடைய அட்வைஸ். அந்த அட்வைஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போது நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருமா? நான் எதை வச்சு இதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2026 சட்டசபைக்கு எலெக்ஷன் இருக்குது. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு ஒரு 2 மந்த் இருக்கும்போது, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? மார்ச் ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ மார்ச் ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன், எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன். ஆனால் டிஆர்பி போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனவரி ஆர் பிப்ரவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஜனவரி ஆர்னா பிப்ரவரியில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 வேக்கண்ட்டு போடுறாங்க அப்படின்னாக்கா, அந்த 2000 வேக்கண்ட்டுக்காக குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேரில் 1,00,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இதே கவர்மெண்ட் நெக்ஸ்ட்டு வந்தால் இந்த போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றதுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கவர்மெண்ட்டுமே இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இப்போது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தமாகவே சேர்த்து லாஸ்ட்டாக இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் போட்ட நோட்டிஃபிகேஷனுடைய ஒரு போஸ்டிங் போட்டாங்க. ப்ளஸ் இவங்க பண்ணாங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. சரிங்களா? இவங்க போட்டது மொத்தமே ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கும்போதெல்லாம் பண்ணாங்க எவ்ரி இயர் இல்லை அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இயராவது பண்ணாக்க நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மேபி சரிங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனை கன்சிடர் பண்ணி எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனை கருத்தில் வச்சுக்கிட்டு
போடணும் அப்படின்னாங்கன்னா சரியா. ஆனால் ரொம்ப ரொம்ப வந்து பண்ணாக்கா 99% வந்து பண்ணாக்கா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்த ஜனவரி பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஏன்னா இப்போ தான் வந்து பண்ணாக்கா எக்ஸாமே முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி வரலாம் அப்படின்றது என்னுடைய கெஸ். சரியா, என்னுடைய கெஸ் தான், நாட் கன்ஃபர்மேஷன். சரிங்களா. சரி, இப்போது அடுத்தது வேறு எப்போ வரும்? ஸோ 2026 ஜனவரி பிப்ரவரியில் மேபி வரலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா எப்போ வரும் அப்படின்னா 2026 நமக்கு வந்து பார்த்தாக்கா ஏப்ரலில் எலெக்ஷன் முடியும். ஏப்ரல் மேல எலெக்ஷன் முடியும். மேல ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஜூனில் வந்து பார்த்தாக்கா அவங்க எல்லாம் பதவியெல்லாம் ஏற்றுப்பாங்க. ஜூன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செட்டில் ஆவாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி செட்டில் ஆகிட்டு மேபி அடுத்த ஆகஸ்ட் செப்டம்பரில் சரிங்களா, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம். 2026 எண்டில் நோட்டிஃபிகேஷன் வரலாம். சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா 2027 தான், வேறு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா. அப்போ மேபி நமக்கு வந்து வேணால் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரலாம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரலாம். அதில் வந்து பண்ணாக்கா எலெக்ஷன் முன்னாடின்றது வெறும் 1% மட்டும்தான் சான்ஸு. ஆனால் 2026 எண்ட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் இதே கவர்மெண்ட் வந்தாலும் சரி, இல்லை வேறு கவர்மெண்ட் வந்தாலும் சரி, கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நிறைய இதுக்கப்புறம் தமிழ் மீடியத்தில் யாருமே வந்து பண்ணாக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷனே போடல, அட்மிஷன் ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதனால் இதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷனே வராது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும், வராமல்லாம் போகாது. என்னன்னா இப்போ இருக்கிற அளவுக்கு வேக்கன்சி வருமா அப்படின்றது டவுட்டு. சரிங்களா. இன்னும் வேக்கன்சி நிறைய இருக்குது. குறைஞ்சது இன்னும் வந்து பண்ணாக்கா ஒரு 3,000-4,000 வேக்கன்சியாவது இருக்கும். ஆனால் மொத்தமாக ஃபில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா அது நிதி பற்றாக்குறை காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் வந்து பண்ணாக்கா ரொம்ப நாள் ஆகும். சரிங்களா. நான் சொன்னேன் இல்லையா, 2026 ஸ்டார்டிங்கில் வரத்துக்கு வெறும் 1% தான் வாய்ப்பு. 2027 எண்டில் வரலாம், இல்லை 2028 தான்னாலும் யாரும் பார்க்குறதுக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா. அப்போது வாய்ப்பு வரும்போது வரட்டும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்லோவாக வந்து பண்ணாக்கா உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை வந்து பண்ணாக்கா இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பண்ணால் நமக்கு இப்போ வேணும். உங்களுக்குன்றத விட நமக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குற எவ்வளோ பேர் வீடியோ பார்க்குறீங்களோ அவ்வளோ பேருக்கும் தெரியும் நம்ம வந்து பண்ணாக்கா என்னென்ன டாப்பிக்லலாம் வந்து பண்ணால் என்னென்ன யூனிட்லலாம் வந்து பண்ணாக்கா ரொம்ப லேக் ஆகிறோம், எந்தெந்த யூனிட்லலாம் நம்ம வந்து பண்ணால் ரொம்ப வீக்காக இருக்கும், நமக்கு புரியாத ஒரு சில யூனிட்டெல்லாம் இருக்குது, நமக்கு நோட்ஸே இல்லாத ஒரு சில யூனிட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யூனிட்டெல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கான நோட்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அதை வந்து பண்ணாக்கா ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்கள். படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா எக்ஸாம் இருக்கும்போது நம்மளால் படிக்க முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம் இல்லை, எப்போ வரும்னு தெரியல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்முடைய சப்ஜெக்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய கெஸ் தான் இது. மேபி நமக்கு வந்து பண்ணாக்கா 2026 ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க. நம்பிக்கையை வந்து பண்ணாக்கா இழந்துடாதீங்க. வெற்றி நமக்கு கண்டிப்பாக வரும். அது வரணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒர்க் ப்ராசஸ் வந்து பண்ணாக்கா கண்டினியூஸாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.